எக்ஸிட் போல் ரிசல்ட்டுக்காக என்ன மாதிரியே நீங்களும் கண்டிப்பா வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படா இது வரும் அப்படின்னு. எலெக்ஷனுக்கு முன்னாடி, இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்றது, ஒரு க்ளூ மாதிரி தான் இது, யார் வரப்போறாங்க அப்படிங்கிறதுக்கு. எலெக்ஷனுக்கு ரிசல்ட்ஸ்க்கு இன்னும் 4 நாள் இருக்கு அப்படின்னாலுமே இதுக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே வந்து டிஎம்கே தான் வரும், டிஎம்கே தான் வரும், டிஎம்கே தான் வரும், 120 சீட்ஸ் வரும், 160 சீட்ஸ் வரும் அப்படின்லாம் சொல்லும் போது உண்மையாவே சரி ஓகே டிஎம்கே தான் வரும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு 6:30க்குள்ளேயே மேஜரா எல்லா சேனல்ஸ்லயுமே வந்துட்டு இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அப்ப நினைச்சேன் சரி ஓகே அட்லீஸ்ட் 15 சீட்ஸ் 15% அந்த மாதிரி எல்லாம் வந்தாலே போதும் தானே நம்ம இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆக்சஸ் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வரும்போதுதான் இதுக்கும் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு. எல்லாருமே வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் வந்து ஒரு சிலர் வந்து ஏடிஎம்கேவும் வரும், டிஎம்கேவும் வரும், டிவிகேவும் வரும். பட் யாருமே வந்து பெரும்பான்மையா யாருமே வந்து அப்படியே டக்குன்னு போய் ஆட்சி அமைச்சிட முடியாது. யாருக்காவது ஒருத்தருக்கு சப்போர்ட் வேணும். இப்ப டிஎம்கேக்கு வந்து ஏடிஎம்கே இல்லைன்னா டிவிகேவோட சப்போர்ட் வேணும், டிவிகேக்கு வந்து டிஎம்கே ஆர் ஏடிஎம்கேவோட சப்போர்ட் வேணும், ஏடிஎம்கேக்கு வந்து டிஎம்கே ஆர் டிவிகேவோட சப்போர்ட் வேணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பல்ஸ்மே வந்து கரெக்டா இல்ல. யாராவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணாதான் இது நடக்கும் அப்படின்னும் போது கண்டிப்பா டிவிகேவால டிஎம்கே கூட ஜாயின் பண்ண முடியாது. டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் எதுக்காக இத்தனை வருஷம் இவங்க ஏமாத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துரும். சோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் வரும்போது ஆக்சிஸ்ல இருந்து டிவிக்கே தான் பெரும்பான்மையான சீட் வரும் அப்படின்னு காமிச்சது வந்து உண்மையாவே எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் பெருசா அந்த பெர்சன்டேஜ்ல வந்து எந்த தப்புமே காமிச்சது கிடையாது. லாஸ்ட் டைம் வந்து ஒரு சின்ன தப்பு அவர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அது நடக்கல அப்படிங்கிறதுக்காக அவர் ரொம்ப சாரி பண்ணாரு, ப்ளீஸ் பண்ணாரு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் அஷ்யூர் பண்ணி நான் கண்டிப்பா கரெக்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணதுனால இப்ப அவரை நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. இது வந்து ஒரு க்ளூ தான், இன்னும் 4 நாள் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிரும் அப்படின்னாலுமே இந்த க்ளூவை வச்சுதான் நம்ம அடுத்திருக்க 4 நாளை வந்து சப்கேட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். அப்படின்னும் போது இப்ப இவங்களெல்லாம் நம்புறதா வேண்டாமா, இது சரியா தப்பா அப்படிங்கிற மறுபடியும் ஒரு குழப்பத்துக்குள்ள நம்மள வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இத்தனை நாள் வரைக்கும் உண்மையாவே டிவிகே வரும் டிஎம்கே வரும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி நம்பிட்டு இருந்த ஒரு சிலருக்கு வந்து ஐயோ இவ்வளவுதானா, ஐயோ டிஎம்கே தானா, ஐயோ டிவிகே தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து நமக்குள்ள எழுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த ரிசல்ட்ஸ் வச்சு உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, யாரு வந்தா நல்லா இருக்கும், யாரு வரணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.